Hi friends, எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 Stars Cinemas. அதாவது இந்திய சினிமாவில் முதன்முறையாக, தமிழ் சினிமாவில் முதன்முறையாக அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தல சினிமாவின் முதன்முறையாக, அதாவது அஜித் சாரோட கெரியர்ல முதன்முறையாக அப்படின்னு சொல்லலாம். முதன்முறையாக அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. ஒரு டீசருக்கு வந்துட்டு ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்றத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி வந்துட்டு மங்காத்தா படத்துல ஸ்டார்ட் பண்ணி விட்டாரு. அதுக்கடுத்து அவருக்கு அதை பத்திலாம் பெருசா யோசிக்கிறது கிடையாது. டைரக்டா வந்துட்டு எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படத்தோட அப்டேட்டும் டீசரும் ட்ரெய்லரும் வரும்போது இந்த வருத்தம் உண்மையான அஜித் ஃபேன்ஸ்க்கு இருந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லலாம்ல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருப்போம். அது சமீப காலமா நடக்கவே இல்லை. அந்த ஒரு 10 வருஷம் நடக்கவே இல்லை. அப்படி ஒரு விஷயத்த வந்து குட் பை கிளிப் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 செகண்ட் வந்து விட்டுருந்தாங்க. அது உள்ள போயெல்லாம் நான் பார்க்கல. ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாடி தெரியும். பட் இருந்தாலும் என்ன சொல்றது, நம்ப முடியாது இல்லையா? ஏன்னா வந்துட்டு முதல் நாள் வந்துட்டு த்ரிஷாவோட இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 28 வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனா கொடுத்துட்டு டீசர் டேரக்டா லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நான் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? அதை பார்த்ததுக்கே எனக்கு வந்து டிராகன் படத்துல பிரதீப் ரங்கநாதன் ஒன்று பண்ணுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சார் உங்களுக்கு சொன்னா புரியாது சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். ஒரு மணி நேரம் அதையே திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ தூரம் வெறும் ஒரு 21 செகண்ட்ல இவ்வளவு பெரிய ஹைப் ஏற்ற முடியுமானா கண்டிப்பா யாருனாலே முடியாது. அது ஆதிக்கனாலதான் முடியும். அதை நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா வந்துட்டு மியூசிக்கா இருக்கட்டும், அதுல வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், மொத்தத்துக்கே பாத்தீங்க அப்படின்னா அஜித் சாரை பின்னாடி காமிக்கிறாங்க ஓப்பனிங்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிளர்ல தான் இருக்காரு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்தே வந்துட்டு இவ்வளவு பெரிய மாசை கிரியேட் பண்ண முடியும்னா கண்டிப்பா அது அஜித் சார்னாலதான் முடியும். இவ்வளவு நாள் அவர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு அமர்கலம்ல வந்து அஜித் சாரை பார்க்கணும், அந்த மாதிரி அஜித் சாரை பார்க்கணும், தீனால இருந்தார்ல அந்த மாதிரி அஜித் சாரை பார்க்கணும், பில்லால மங்காத்தால எப்படின்னு சொல்லிட்டே போவோம் இல்லையா? இது எல்லாத்தையுமே ஒரே படத்துல கொடுக்குறன்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பா டீசர் வேற லெவல் சம்பவம் பண்ணுன்றது இந்த 21 செகண்ட் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 4 சேனல் ரிலீஸ் பண்றாங்க. இப்பதானே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணல, வியூஸ் போல, கலெக்ஷன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிட்டே இருக்கு. அது தேவையில்லாத விஷயம் தான். பட் இதுதான் நான் தானே எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த இந்த படம் எல்லாத்தையுமே முடிச்சு விட்டு தான் போக போகுது கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த 21 செகண்ட்லேயே வந்துட்டு அவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. தாராளமா இந்த படத்துக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க முடியுமோ வச்சுக்கோங்க. விடாமுயற்சி படத்துல என்னெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, என்னெல்லாம் மைனஸ்ன்னு சொன்னீங்க, சொன்னவளை சொல்றேன் நானு. அதை விட 100 மடங்கு இந்த படத்துல எல்லாமே இருக்கும். ஆனா இப்பயும் நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க, இது வந்து ஓவரா இருக்கு, இது ஓவர் பில்டப்பா இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஏத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசதான் போறீங்களே தவிர என்ன பண்ணாலும் அந்த மாதிரி தப்பா பேசினாங்க இல்லையா, அவங்களுக்கு நான் சொல்றேன், நான் சொல்லதான் போறாங்க. ஆனா வந்துட்டு விடாமுயற்சி படத்தையும் பார்த்து ரசிச்சிருப்பாங்கல்ல உண்மையான தல ரசிகன் ஏகே ஃபேன்ஸ் வந்து. ஏன்னா அந்த படம் நல்ல படம், அது இல்லைன்னு சொன்னது ஒரு கூட்டம், அதை விட்டுருங்க. ஆனா அதுல இல்லைன்னு ஒரு வருத்தம் இருந்திருக்கும் இல்லையா? உண்மையான ஒரு அஜித் ஃபேனா, ஐயோ 2 வருஷம் கழிச்சு படம் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோல மாசான சீன்ல ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் அஜித் சாரை ரசிக்க முடியல, ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கதைக்களம் அந்த மாதிரி இல்லை, மேக்கிங் அது வேற லெவல் படம் தான். பட் இருந்தாலும் மாசா இல்லை, என்ஜாய் பண்ற மாதிரி கத்துற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்போம் இல்லையா? அது எல்லாமே இந்த படத்தை இருக்க போது வேற லெவல் கண்டிப்பா பண்ணும். 4 சேனல் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ மிகப்பெரிய லெவலில் ஒரு ரீச் இருக்குன்றது இதுல பார்க்கும்போதே தெரியுது. சூப்பரா மிரட்டி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆதிக்கு வந்து படத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்காருன்னு எத்தனை அஜித் இருக்காரு, 3 அஜித்தா, 2 அஜித்தா, 1 அஜித்தா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா 3 விதமான ரோல் பண்றாரு. அது ஒரே அஜித் பண்றாரா, இல்ல 2 அஜித் படத்துல இருக்க போறாங்களா, 3 அஜித் இருக்க போறாங்களான்ற கேள்விக்கெல்லாம் பதில் 28ஆம் தேதி வரப்போகுது. யாரெல்லாம் இந்த டீசருக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே வெயிட் பண்ணுவீங்க. எந்த அளவு வெயிட் பண்றீங்க, உங்களோட இந்த ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறமா அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.